ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அது ஓகேவா உனக்கு? வேணாம். இது அது வேணாம். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? அது ஓகேவா? எனக்கு ஓகே. சரி, கீழே போய் பில் கொடுக்கு. சரியா? அண்ணா வாங்க. எப்படி கலெக்ஷன் எப்படி உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. உண்மையை பார்த்தனால நம்ம கடையில தான் காஸ்டியூம் எல்லாம் நல்லா இருக்கும்னு நான் அண்ணன் சொல்லிட்டு வந்தேன். சரி, அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஓகேம்மா, ஃபேமிலி வாங்க, ஃபேமிலியோட வாங்க. சரி, ஓகேங்களா? ஓகேண்ணா. நல்லா இருந்துச்சுல. என்னடா காட்டிட்டியா? இந்த வரேன். அப்புறம் எங்க போலாம்? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். ஏய் ஏய் யாருக்கிட்ட? ஏய் நீ பாட்டுக்கு இடிச்சு போயிட்டே இருக்க. பரவாயில்ல விடு. கம்மனரு ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறான். சண்டை வேணாம்டா. சாரி போய். நீ எதுக்கு சாரி கேக்குற? பரவாயில்ல வாடா. அம்மோ ரவுடி பையன். அப்ப நாங்க யாரு? வாடா. எல்லாம் என்னால உனக்கு இருக்கிற உனக்கு ஒரு நாள் இருக்குடி. எப்ப பார்த்தாலும் நீ என்னையே அடக்கிட்டு தப்பு அவன் மேல இல்ல நான் இருப்பேன். ஓ எப்ப பார்த்தாலும் உயிரா இங்கே வாழ்கிறோம். தோள் கொடுக்க அண்ணன் உண்டு, துணையாக நிக்க தம்பி உண்டு. இந்த பாச பிணைப்பை பிரிக்க இங்கே யாருமே இல்லையடா. தவண்ட போது கையை பிடித்து நடக்க வைத்தாய் அண்ணனே. தவறு செய்யும் போதெல்லாம் தட்டி கொடுத்தாய் அண்ணனே. அப்பா போல அரவணைத்து அன்பு காட்டும் தெய்வமே. உன்னிடலில் வாழ்வதற்கே தவறு செய்தேன் அண்ணனே. பாரு இன்னும். ஏய் எந்திரா. ஏண்டா? என்ன ஏண்டா? அவன் ஊர்ல என் கூட படிச்சவன் பூரா வேலைக்கு போயிட்டான். நான் மட்டும்தான் அப்படியே வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். ஆமாமா வரும். டைம் என்னன்னு பாடுறா. பாத்துட்டேன் டைம். மறுபடியும் தூங்குறான் பாரு. எந்திரா. அவனுக்கு நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். ஆமாமா இப்படியே சொல்லிட்டு இருந்தா 60 வயசுலதான் நடக்கும். போடா. வெற்றி நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கான காத்திருப்பு கொஞ்சம் காலம் இருக்கும். அதுக்குள்ள அவசரப்பட்ட வெற்றிக்கு கூட தோல்விதான் கிடைக்கும். ஆமா ஆமா இதெல்லாம் போய் ஏதாவது படத்துல போய் பேசு. டயலாக் கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு இப்ப புரியாது, பின்னாடிதான் புரியும். பின்னாடி புரிய வேணா முன்னாடியும் புரிய வேணா. போய் பல்லு வளர்க்கலாடி. இவன் கூட பேசிட்டு பால் வச்சது வேற மறந்துட்டேன். அது வேற பொங்கிட்டு நேரம். அப்பா நல்ல வேலை பொங்கல. சப்பா கொஞ்சம் இல்லங்க. இங்கதான் பல்லு விளக்கிட்டு இருக்கியா? இது உனக்கு ஒரு விளையாட்டு காட்டுறேன். ஏண்டா? ஒண்ணும் லட்சுமா. பாத்ரூம் பாத்ரூம். ஏய் என்னடா தண்ணி வர மாட்டேங்குது? என்னை கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன பிளம்பரா?
ஏன்னா தெரியாது. ஏய், உனக்கு லீவ் விட்ட மாதிரி நகராட்சிக்கு ஒரு லீவ் விட்டாங்களோ? தப்பா இருக்கு. ஏன் நாய உன் வேலை தானே அது. ஆன் பண்ணி விடுற கேட்டு வாழ. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாடா, திப்பு சுல்தான் கோட்டை இவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆன் பண்ணி விட்டு போல போட்டு வருது. வாடா, பால் சாப்பிடு. எனக்கு வேணாம்டா, நீ சாப்பிடு. ஏய், நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்டா, உனக்கு தான்டா இது. இந்தா புடி. நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியே? கேளு. எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? உன் லைஃப்பை செட்டில் பண்ணாம என் லைஃப் செட்டில் பண்ண மாட்டேன். எப்ப பார்த்தாலும் இதையே சொல்ற. ஊர்ல இருக்கவங்களாம் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுனா. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். சரி, நேற்று ஒரு வேலைக்கு போனீங்க இன்டர்வியூக்கு, என்ன சொன்னாங்க? அதுவா, இன்டர்வியூல கேட்டாங்க இந்த ஒர்க்ல உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கான்னு. நான் சொன்னேன் ஒர்க்ல முன் அனுபவம் இல்ல, இந்த ஒர்க் தேடுறதுலதான் நிறைய முன் அனுபவம் இருக்கு, எந்த கம்பெனிக்கு போனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொன்னேன். காலத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டானுங்க, அவ்வளவுதான். ஏண்டா இப்படிலாம் பேசினா எப்படா வேலை தருவாங்க? நான் இப்ப இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரி, சப்போஸ் நான் ஏதாவது ஆக்சிடென்ட் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஏன்னா இப்படிலாம் பேசுற? தயவு செஞ்சு இனிமேல் இப்படிலாம் பேசாதண்ணா. சரிண்ணா, விடுங்கண்ணா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமா ஒரு நல்ல வேலையில நான் சேர்றேன், போதுமா? ஹாப்பியா? சிரிண்ணா, சிரிண்ணா. எங்க அண்ணன் சிரிச்சாதான் அழகா இருப்பாங்க. சிரி 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 சிரி. சரி விடு, கண்டிப்பா ஒரு நல்ல வேலையில நான் ஜாயின் பண்ணுவேன். ஹாப்பி தானே? உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆல்ரெடி என்ன நல்லா தானே பார்த்துட்டு இருக்க. அது நிறைவேற்றாம போயிடுவோம். அப்படிலாம் ஆகாது. லைஃப்ல கொஞ்சம் சீரியஸா. சரி, நான் இனிமேல் நான் இருக்க ட்ரை பண்றேன். ஐயா மாறா, மாறா, நீதாயா வெற்றியை நல்லா பார்த்துக்கோணும். அவனை போடுறான். சூப்பர் 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 சூப்பர். டேய், வெற்றிக்கு அந்த வேலை எல்லாம் வேணாம். அந்த வேலையில சுத்தமா செட் ஆகாது. வெற்றிக்கு வேலை வேண்டாம், சரியா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. எதிர்த்து பேசாதடா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. வெற்றிக்கு அந்த வேலை வேண்டாம். சரி, நான் பாத்துக்கிறேன். டேய், சரி நெல்லு, நீதான் எனக்கு வர வேலையில கெடுத்து விட்டுட்டு இருக்கியா? இல்லையே. நடிக்காதடா. என்ன நல்லா சொல்ற, ஏன்டா இப்படி பண்ண? எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணேன். இது என்ன நல்லது? வர வேலையில கெடுத்து விடுறதா என் நல்லதா? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, துரோகி. யாரா துரோகி? நீதான்டா. உனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாடாடா துரோகி. எப்படி வர வேலையை பூரா கெடுத்து விட்டா எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருமா? ஏய், உனக்கு அந்த வேலை செட் ஆகாதா? நீ எப்படா பாப்ப? செட் ஆகுமா ஆகாதான் நான் முடிவு பண்ணும், நீ முடிவு பண்ணக்கூடாது.
நீ இங்க மட்டும் வா. என் முன்னாடி குரலை ஒருத்தி பேசுறத நிப்பாட்டு. உன்னை அப்படிதானே பேசுவேன். உன்னை எடுத்து வளர்த்தவனே நான் தான். சும்மா சொல்லி சொல்லி காட்டாதடா. உன்னை பத்தி எல்லாம் தெரியும்டா எனக்கு. நீ சம்பாதிக்கணும், நான்லாம் சம்பாதிக்க கூடாது, உங்ககிட்டயே கடைசி வரை கையேந்திட்டு நிக்கணும், அதானே உன்னோட எண்ணம். சும்மா சும்மா செஞ்சு சொல்லி காட்டிட்டே இருக்க. டேய், என்னை வளர்த்தது உன்னோட கடமை, புரியுதா? அதுக்கு ரொம்ப பெருமை பீத்திக்காத. நான் என்னைக்குமே அதை பத்தி அப்படி நினைச்சதே இல்லை. நீ எப்படி நினைக்கிறேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. டே ரொம்ப நடிக்காத, தியாகி வேஷமெல்லாம் போடாத. உன்னோட குட்டெல்லாம் இங்க வெளியே வந்துருச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளு. வாட, தியாகி தான்டா. உனக்காக கல்யாணம் பண்ணிக்காம எல்லா பசங்களும் நிம்மதியாக வேலைக்கு போகிறது, விளையாட போகிறது, ஸ்கூலுக்கு போகிறதுன்றும்போது ஸ்கூலுக்கு போகாம உன்னை படிக்க வச்சு நீயே நல்லா இருக்கணும்னு நினச்ச அழகு பார்க்கணும் பார்க்குறேன் பத்தியா. உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லல, கிளம்பு. யார் மேல அன்பு வச்சால் கடைசியில் இந்த நிலைமை. நம்மளை வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. அப்ப இப்படித்தானே இருக்கும். ச்சே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோம் போல இருக்கு. யார் மேல அன்பு வச்சாலும் நமக்கு கடைசியில இதுதான் நிலைமை. நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு நீயே போன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேனா? உயிரை வளர்த்த தம்பி நீ உதித்த சொல்லில் இதயம் துடிக்குதடா. உரிமை போரில் உறவு கசக்க இன்று உடைந்தது என் மனக்கோட்டை தானடா. சுமை தாங்கியாய் நின்ற என்னை இன்று சுமை என எண்ணி நீ துரத்தினாய். விழி நீரை மட்டும் துணையாக கொண்டு இதோ வீட்டை விட்டு அண்ணன் வெளியேறினேன். நீ சாப்பிடு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்டா. உனக்கு தான்டா இது. இந்தா புடி. என்னண்ணா அவனையே பார்த்துட்டு இருக்க? டேய், நீ துணி கிடைக்கிட்ட. அவன் தம்பி தானே என் மேலே கை வைக்க வந்தது. அவனை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். அன்னைக்கு உன் தம்பி தானே என்கிட்ட வந்து எகிர்னது. டேய் விஷ்ணு, சரி சார், அப்படியே போய் அவன் தம்பி வந்துட்டான். டேய் வாடா, என்னன்னு பார்த்துக்கலாம். ஓடிட்டானுங்க. சரிண்ணா, வாண்ணா வீட்டுக்கு போலாம். இல்லைடா, மாமா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு காலையில் வந்து வேணா என்னை கூப்பிட்டு போ. சரிண்ணா, அப்ப நான் மார்னிங் வரேன். சரி வரேன், பாய். நீ போ.
அவ்வளோ கோவமாக பேசினேன். என்னை திரும்ப கூப்பிட்டு வரணும்னு எனக்கு எப்படி தோணுச்சு? அதுவாண்ணா, உங்க ஃப்ரெண்டு பழனி வந்திருந்தாரு. பழனி இங்கே வந்திருந்தானா? ஆமாண்ணா. மாறா, யாரு தம்பி மாறா இல்ல? நீங்க யாரு? அவன் பேரண்டு பழனிப்பா. என்ன விஷயம்? ஒரு 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தான். ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்கல. சரி வீட்டு பக்கம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். 2 லட்சமா? ஆமாப்பா. இந்த நாய்க்கு இதே வேலையா போச்சு. இப்ப என்ன கேடு வந்துச்சு இதுக்கு? ஏய் என்னப்பா இப்படி பேசுற? கம்முன்னு இருங்க. என்னையும் வேலைக்கு போக விட மாட்டேங்கிறான். ஊரு பூரா கடன் வாங்கிக்கிறான். இங்க வந்து கேட்க எனக்கு கேவலமா இருக்கு. இந்த மாதிரி அண்ணன் எனக்கு இல்லைன்னு நான் எத்தனை நாள் கவலைப்பட்டிருக்கேன் உனக்கு தெரியுமா? இருந்தா தெரியும் உங்களுக்கு என்ன வருத்தம்னு. காசு எதுக்காக வாங்கினான்னு உனக்கு தெரியுமா? சரி, நான் இப்ப கேக்குறேன், 2 லட்ச ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு இந்த நாய்க்கு இப்ப என்ன கேடு வந்துச்சு? அந்த பெரிய கம்பெனில வேலையே போச்சு. அதை கூட உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஏய் உன்னைய பெரிய காலேஜ்ல சேர்த்து ஒண்ணுன்னு சொல்லி ஆசையா என்கிட்ட வாங்கிட்டு போனவன்டா. என்ன சொல்றீங்க? உண்மைதான். ஓ, என் படிப்புக்காண்டி தான் அவன் கடன் வாங்கினானா? ஷோ, இது தெரியாம அவனை நான் ரொம்ப கேவலமா பேசிட்டேனே. நான் புரிஞ்சுக்காம நீங்க எங்க அண்ணனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நான் புரிஞ்சுக்கல. எனக்கே கேவலமா. ஏய் தம்பி, அவனை எத்தனை நாள் நான் சொல்லி தெரியுமா? ஏய் தம்பி தம்பின்னு இப்படி பைத்தியமா இருக்காதடா. உன் வாழ்க்கையும் பாடுறா, கல்யாணத்தை பண்ணுடா. பிரியான்னு ஒரு பிள்ளை அவன்கிட்ட காத்துட்டு இருக்குடா உன் கல்யாணத்துக்காக நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? என் தம்பியோட வாழ்க்கை தான் எனக்கு தம்பி அப்படின்னு. ஆனா எங்க அண்ணனை பார்த்தா நான் மன்னிப்பேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அவன் உங்ககிட்ட வாங்கின காசை நான் எப்படியாவது கொடுத்துட்றேண்ணா. எனக்கு இப்போ ஒரு வேலை கிடைக்க போகுது, நான் கொடுத்துட்றேண்ணா. அவன் சொல்றேன் கேக்குறியா? சொல்லுங்கண்ணா. நீயே இந்த வேகத்துல போய் தேட அவனை. கண்டிப்பா நீ அவனை பார்த்து நீயே கூட்டிட்டு வா, அதான் சரியா இருக்கும். போய் பாக்குறேண்ணா. சரிண்ணா, நான் வரேண்ணா. நீங்களும் பாத்தீங்கன்னா சொல்லிடுங்க. வரேண்ணா. நல்லா இருக்குடா. இல்லை, நீ எப்படா கடன் அடைப்ப? சொல்றேண்ணா. இங்க பாருங்க, இதான் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மெயில் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஐடியில் வேலை, ஹெச்ஆரா. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம்ண்ணா. நம்ம கடனை நான் அடைக்கிறேண்ணா. கும்பிட்ட சாமி எல்லாம் உனக்கு கைவிடலடா, காப்பாற்றி வச்சிடும். நீ எவ்வளோ நாள் தான் எனக்காண்டி கஷ்டப்படுவ? என்னடா சாக்குக்கு மேலே சாக்கா கொடுக்க? இது என்ன சாக்கு? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. என்ன? நீ வீட்டுக்கு வா, நான் சொல்கிறேன். ஹலோ, நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. நானும் எங்கள் அண்ணன் வந்துடுறோம். வா, அங்கே வா, அங்கே பார்த்துக்க சொல்கிறேன். இரு இரு இரு, என்ன அவசரம்? கதவை ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் தெரியுமா? ஏதோ தானா திறக்குமா? ஆமாடா, சென்சார் புதுசாக மாட்டியிருக்கேன். அம்மா வீட்டில் எதிரா சென்சாரு புதுசா இருக்குடா. ஆமா, பாக்குறியா? நீங்க கதவை தரங்க. டேய், நீ எங்க இங்க? இவ்வளவு பேர் உனக்கு தெரியும்? அதுவா, மேல பார். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஓவராக தான் பேசிட்டோம் போல இருக்கு. அதனால தான் அண்ணன் இவ்வளோ தூரம் அழுதுட்டு போகிறான். சரி விடு, எங்கே போயிட போகிறான்? நம்ம மாமா வீட்டுக்கு தான் போயிருப்பான். அங்கே போய் சமாதானப்படுத்திடலாம். மாறன் இருக்காங்களா? அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கானே. நீங்க யாரு? இல்ல, மாறனை பாக்கணும். நானும் மாறனும் ஒர்க் பண்றோம் ஒன்னா 5 இயர்ஸா. மாறனை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் பண்றீங்களா? என்னோட லவ் பண்ற பத்தில சொல்லவே இல்லை கல்லூரி மங்க. ஓகே, இப்போ என்ன விஷயமா வந்தீங்க? அவருக்கு தம்பி மேலதான் ரொம்ப, தம்பி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அதே பிட்ட தான் இங்கேயும் போட்டுட்டு இருக்கான். உங்ககிட்ட அதே தானே? அதேதான். சரி, நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நீங்க எங்க அண்ணன் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க? தம்பியவே இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு, என்னையும் நல்லா பாத்துக்குவாரு அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே, எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. வெளியே போயிருக்கான். அவன் வந்தோடனே நான் கூப்பிடுறேன். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க தான் கண்டிப்பா என்னோட அண்ணி. எங்க அண்ணனுக்கு நீங்க தான் ஒய்ஃப். பயப்படாம போயிட்டு வாங்க. நம்பலாமா? நம்பலாம். 100% போயிட்டு வாங்க நீ. புரியுதா?
ஹாப்பி பர்த்டே டு யூ. இது பர்த்டேவா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஃபார் யூ அஸ். வருமா அண்ணா? நான் அன்னைக்கு வச்சோம்ண்ணா. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆமா, மனசே நிறைவா இருக்கு. சரி, எனக்கும் தான். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சின்ன வயசுல இருந்து எனக்கு நீங்க ஒரு நல்ல அண்ணனா இருந்துட்டீங்க. இனிமேல் எங்க அன்னிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும். இல்ல உன்னை கொன்றுவோம் பாத்துக்கோ. சரி, எனக்கு அழைப்பு வந்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல ஆமா, சென்னை வேலை. அப்படியே நான் கிளம்புறேன் அண்ணி. கிளம்புறேங்க அண்ணி. சரி, நான் போயிட்டு வரேன். சரி. மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவேன். வரலாம்ல? பாய்.